அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 106வது மூலிகையாக நம்ம பார்க்க இருக்கிறது தண்டங்கீரையை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பலும் சேர்ந்து வரும், இதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடச்சிரும். இப்போ இந்த தண்டங்கீரையை பற்றி நாம் அலசலாம். இந்த தண்டங்கீரையினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வேலை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க ரெஃபரன்ஸ்க்காக. இந்த தண்டங்கீரை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பார்க்கும்போது குப்பைக்கீரையினுடைய அதே தோற்றத்தில் தான் இருக்கும், முள்ளிக்கீரையினுடைய தோற்றத்துலையும் இருக்கும். ஆனால் இதனுடைய உயரம் மிக அதிகம், 6 அடிக்கு மேலே இருக்கும். இதனுடைய கருதுகள் மிக உயரமானவை. தண்டு கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடிக்கும் அளவிற்கு கொஞ்சம் சுற்றளவு அதிகம். இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா கையகலத்துக்கு மேலே நல்லா அகலமாகவே இருக்கும். ஸோ இதுதான் தண்டங்கீரை. இதில் இதனுடைய வகைகள் பார்த்தோம்னா இதில் 2-3 வகை இருக்குது. அது வெங்கீரை தண்டு, அதாவது வெள்ளை நிறத்தில், அதாவது பசுமையாக அனைத்து பகுதியிலுமே உள்ள ஒரு கீரை. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு வெங்கீரை தண்டு, ஆனால் பச்சையாக இருக்கும். இன்னொன்று செம்மை நிறத்தில் தண்டும் செம்மை நிறம் கலந்து இலைகளும் உள்ள தண்டங்கீரை செங்கீரை தண்டுன்னு சொல்லுவாங்க. இரண்டுமே கலந்தும் ஒரு கீரை இருக்குது. இதிலே அது ஒரு இனம். அது பச்சையாகவே இருக்கும், இலைகளில் ஆங்காங்கே செம்மை நிறம் கலந்து இருக்கும். இப்படி 3 வகை இருக்குது. இது அனைத்து மருத்துவ குணங்களும் கலந்த ஒரு அருமையான ஒரு கீரை, உடலுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு கீரை. இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் மருத்துவ தன்மையை பற்றியும் அலசலாம் வாங்க. இந்த தண்டங்கீரை கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல் வளரக்கூடிய ஒரு கீரை. இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா வறட்சியான இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி அடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா அகலமான இலைகளாகவே கையகலத்துக்கு மேலே கூட இதனுடைய இலைகள் இருக்கும். இது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை. ஆனால் நம்ம ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதை அறுவடை செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுதான் நல்லது. நார் அதிகமாக வராது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த தண்டுக்கீரை பருப்பு வகைகளோட அவியல், மசியல், பொரியல் போன்ற பல விதங்களாக தயார் செய்து முன்னலாம். தண்டுகளை சாம்பார் வைத்தும் சாப்பிடலாம். வடையில் தண்டுக்கீரையை நறுக்கி போட்டால் வடை சுவையாக இருக்கும். தண்டுக்கீரையில் வைட்டமின் ஏ மற்றும் சி, பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு ஆகிய தாது பொருட்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இதில் தாமிரச்சத்து, மணிச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, தயமின், ரிபோப்ளேவின், நிகோடினிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், புரதம், தாது உப்புக்கள், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், கந்தகம், குளோரின் போன்ற சத்துக்களும் அடங்கியுள்ளன. இது இரத்த கொதிப்பு, நரம்பு தளர்ச்சி, வயிற்று ரணம், உள் சூடு, வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய சூடு, அடுத்து மூத்திர நோய்களை, அதாவது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்த வல்லது. கல்லீரல் நீர்த்தாரையில் அடைபட்ட கற்களை எரித்து விடும் தன்மையுள்ளது. கல்லீரல் ஏற்படக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, நீர்த்தாரையில் சிறுநீரக தாரையில் ஏற்படக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உண்டு. செரிமான சக்தியை தூண்டக்கூடியது, கண்ணுக்கு கூட குளிர்ச்சியை கூட கொடுக்கக்கூடியது இந்த கீரை. அடுத்து மூளை வளர்ச்சியையும் ஞாபக சக்தியையும் உண்டு பண்ணக்கூடியது இந்த கீரை. முதுகெலும்பை பலப்படுத்தும், பசியை தூண்டக்கூடியது. எலும்பு மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் சூப்பின்னு சொல்லுவாங்க. எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூப்பியை வளர்க்கக்கூடியது. இது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது, மலச்சிக்கலுக்கு மிகவும் சிறந்தது. குடல் புண்களை ஆற்றுவதில் இது சிறந்த ஒரு கீரை. கட்டிகளையும் கரைக்கும், இருதய பலவீனத்தை போக்கும், இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கவும், மூச்சுக்குழல், குடல் போன்றவற்றில் ஏற்படும் தடைகளை நீக்கவும், பித்தத்தை நீக்கும் சக்தி படைத்தது. மனிதனின் ஆக்ரோஷ குணத்தை படிப்படியாக குறைக்க வல்லது. அதாவது ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிமூக்கில் கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை இது சரி பண்ணும். அடுத்து குடல் புண் உள்ளவர்கள் இந்த கீரையை மசியலாவோ அல்லது லேசாக வதக்கியோ சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அரிசி கழிவை நீரில் இதோட தண்டை சேர்த்து புளி விட்டு நல்லா சுண்டலாக
வச்சு சாப்பிட்டோம்னா ருசி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உடல் பலத்தையும் அழகையும் ஒளியையும் கொடுக்கக்கூடியது. மூல நோய்க்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு கீரை இது. பெண்களின் பெரும்பாட்டையும் உடல் வெப்பத்தையும் குணப்படுத்துகிறது. மேலும் மாதவிடாய் காலங்களில் இந்த கீரையை உணவுடன் எடுத்துக்கொண்டால் மாதவிடாய் வலி சற்று குறையும். கருப்பை கோளாறுகளுக்கும் இந்த வகை கீரை வந்து ரொம்ப நல்லது. வெங்கீரை தண்டு வந்து சிறுநீர் பிரச்சனைகளை தீர்க்கிறது, பித்தத்தை அகற்றுகிறது, உடல் வெப்பத்தை தணித்து இரத்தத்தை சுத்தி செய்வதுடன் மலச்சிக்கலையும் குணப்படுத்துகிறது. அதோடு மேகம், வயிற்றுக்கடுப்பு, மூலம், இரத்த பேதி ஆகியவற்றையும் வெங்கீரை தண்டு குணப்படுத்துகிறது. கொழுப்பை கரைக்கவும் தேவையற்ற சதையை குறைக்கவும் அதிக உடல் நீரை வெளியேற்றவும் தண்டுக்கீரை பயன்படுகிறது. உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் தண்டுக்கீரையை அதிக அளவில் பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். உணவில் எல்லா வித சத்தையும் இது தரக்கூடியது. அதனால் வந்து இதை நம்ம ஒரு முழு சத்துணவான ஒரு கீரையை அதை வந்து நம்ம சாப்பாட்டுக்குள்ள வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே எல்லா விதமான மருத்துவ குணங்களுமே அடங்கியிருக்குது. அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம இந்த கீரையை வந்து நம்ம சாப்பாட்டில் எப்படி சூப்பாக பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த தண்டங்கீரையை வந்து அப்பப்போ தேவைப்படுறப்ப அறுவடை பண்ணி உடனே பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து சுடு தண்ணியில் வந்து கழுவக்கூடாது, பச்சை தண்ணியில் தான் வந்து கழுவணும். சுடுதண்ணில் வந்து கழுவுனீங்கன்னா அதனுடைய சத்துக்கள் வந்து வீணாகிவிடும். அதனால் வந்து இந்த கீரைத்தண்டு சூப்பு தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கீரைத்தண்டு சூப் தயாரிக்க தேவையான பொருள்கள் வந்து தண்டங்கீரை ஒரு கட்டுக்கு உரிய பொருள்கள் நான் சொல்கிறேன். ஒரு கட்டுன்றது வந்து ஒரு டைட்டாக கட்டினா ஒரு கைப்பிடின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு. அதுக்கு வந்து ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் வந்து ஒரு 5 கிராம், மல்லி இலை வந்து கொஞ்சம், வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துங்க, மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு. இந்த வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் வந்து பொடியாக நறுக்கிக்கணும். கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிட்டு வானலியில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி கொதித்த பின்னாடி கீரையை வந்து அதில் போட்டு நல்லா நறுக்கிய தண்டுகளையும் அதுக்குள்ளே போடலாம். தண்டுகள் முக்கியம். இதில் ஓரளவு கொதிச்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயம், தக்காளியை போடணும். மஞ்சத்தூளை தூவி கிளறின பின்னாடி மறுபடியும் கொதிச்சா பின்னாடி கொத்தமல்லி இலையை போட்டு தேவையான உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் வாடை வர்ற மாதிரி இருக்கும்போது இறக்குனா தண்டங்கீரையோட சூப்பு வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நல்ல ஒரு அருமையான சூப்பு, எல்லா வித சத்துக்களுமே இதில் இருக்குது. இது மட்டும் கிடையாது, தண்டங்கீரையை வந்து நம்ம இப்படியும் சமைக்கலாம். இது இல்லாமல் நம்ம முருங்கைக்கீரை அவிக்கிற மாதிரி வெங்காயம், மிளகாய் இதில் வந்து அரிஞ்சு போட்டு இந்த தேங்காய்ச்சல், அதாவது தேங்காயை துருவி போட்டு அந்த முறையிலையும் நம்ம வந்து சுண்டலாக வதக்கிக்கலாம். நம்ம உங்களுடைய திறமைக்கு பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அருமையான ஒரு கீரை இந்த தண்டங்கீரை. இந்த கீரையை வந்து எப்படி எளிதாக அடையாளம் காணலாம்னா, இந்த இலைகள் வந்து கரும்பச்சை நிறத்தில் நல்லா கையகலத்துக்கு மேலே இருக்கும், நல்ல செரிமானத்தில். இதனுடைய கீரையினுடைய கதிர்கள், பூக்கதிர்கள் வந்து பார்த்தோம்னா நுனியில் வந்து நல்லா வளர்ந்து, இந்த நுனியில் ஒரே ஒரு கருது மட்டும் ஒரு விரல் நிலத்துக்கு வந்து நல்லா நீட்டி வளைஞ்சிருக்கும். கதிர் வந்து நீளமாகவும், இலைகள் வந்து கையகலத்துக்கு மேலே கோடாக இருக்கும் பாருங்கள் இலையில். இதை வச்சு நாம் வந்து இந்த தண்டங்கீரையை எளிமையாக அடையாளம் சொல்லலாம். நல்லா வந்து கட்டையாக இருக்கும், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தண்டங்கீரையினுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் அமைப்பு மற்றும் வகைகளை பற்றியும் அலசனம். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த தண்டங்கீரையை 4 பேர் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சாப்பிடட்டும். மீண்டும் ஒரு அலசலில் உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அலசல் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.